ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேண்டி பொண்ணு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன செலிப்ரேஷன் சொன்னால், என்னோடய அண்ணன்ட 2 பசங்களுக்கும் ஒரே நாளில் நாங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணது தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த பர்த்டேவை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோங்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு குட்டி பசங்களோட சேட்டையெல்லாம் சேர்ந்து என்னோட நீங்களும் பார்த்து ரசிக்கலாம் வாங்க. தர்ஷ்வன், ஆதித்யன் இவங்க தான் நம்மளோட பர்த்டே பாய்ஸ். இன்றைக்கி அவங்க தான் கேக் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க. ஹாரி பாட்டர், இந்த இவன் தான் ஹாரி பாட்டர் மாதிரியே இருப்பார். பார்த்தா இவர் அண்ணா இருக்கிற தம்பி. இவங்க 5 பேரை வச்சிருப்பாங்க. சூப்பராக நாங்கள் கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ கேக் கட் பண்ணதுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை என்னென்னா செல்ஃபீஸும் ஃபோட்டோஸ் எடுக்கிறது தான். முன்னே ஃபோட்டோஸ் மட்டும் எடுப்போம், இப்போ ஃபோட்டோஸோடு சேர்ந்து வீடியோஸும் எடுக்கிறதுனால கொஞ்சம் சின்னவங்களோட குழப்பமாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ எடுத்துருவோம். ஸோ பர்த்டே கேக் 2 பேரும் கட் பண்ணதுமே எல்லாரையும் செட்டில் பண்ணி நாங்கள் ஒரு மாதிரி அழகான வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். எல்லா செலிப்ரேஷன்ஸ்லேயுமே ரொம்ப முக்கியமான விஷயம் இது தான், ஃபோட்டோஸும் இந்த வீடியோஸும் தான். இந்த வீடியோ கூட நான் மெனக்கிட்டு எடுக்கிறதுக்கான ரீசனே நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாமே வளர்ந்து பெரியவங்களானதுமே அவங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டில் அவங்க பர்த்டேவை எப்படி செலிப்ரேஷன் பண்ணோம், அவங்க என்னென்ன பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணணுங்கிறத அவங்களால பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய கிஃப்டாக இருக்கும். அந்த கிஃப்ட்டுக்காக தான், அந்த மெமரிக்காக தான் நான் கூட மெனக்கிட்டு எங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்லையும் இந்த மாதிரி வீடியோவாக எடுத்து போடுறது. கேக் வெட்டியா என்ன பாக்குறீங்க? கேக் சாப்பிட்டீங்களா? கேக் டேஸ்டா இருக்கா? கேக் டேஸ்டா இருக்கா? கேக்கெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. கேக்கை பற்றின ரிவ்யூ கூட கேட்டிருப்பீங்க. கேக் எல்லாருமே சூப்பராக இருந்துச்சுன்னே சொன்னாங்க. ஸோ கேக் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் டின்னர் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அன்றைக்கி டின்னரையும் நல்லா ஸ்பெஷலாக சாப்பிட்டோம். டின்னர்லாம் எடுத்த பிறகு அடுத்து குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. இப்போ கிஃப்ட் பிரிக்கிறதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப குழப்பம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வீட்டை சுற்றி ஓடிட்டு இருந்தாங்க. கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். நான் டின்னரெல்லாம் எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் நீங்கள் எல்லோரும் கிஃப்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி. ஸோ என்னையே தான் சுற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் டின்னர்லாம் எடுத்த பிறகு வந்து கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணினோம். ஒவ்வொருத்தராக ஓப்பன் பண்ணி கிஃப்டெல்லாம் காட்டியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ அவங்க 2 பேரோட பர்த்டேவாக இருந்தாலும் கூட வந்திருந்த எல்லா குட்டீஸ்க்கும் ஒவ்வொரு கிஃப்ட்டு அவங்க எல்லாருமே ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கான செலிப்ரேஷன். ஸோ அவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் நம்மளோட மெயின் திங்கே. அது அவங்க பிரிச்சிட்டாங்களோ அது வாங்க நினைச்சிருந்தேன்.
வெளியே எடுத்து காட்டுங்க. எனக்கு இது இருக்கு. கார் செய்யவா? கார் செய்யவா? கார் செய்யவா சான்? பாக்ஸ் பிரிக்க கூடா. பாக்ஸ் காட்டுங்க. ஏசான் பாக்ஸ் காட்டுங்க. பிரிக்க கூடாதா? ஏசான். நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க. இப்படி தான் ரொம்ப ஆர்வமாக கிஃப்ட் எல்லாம் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கிஃப்ட்டை ஃபுல்லாக பிரித்து முடிக்கிறதுக்கு முதலே அடுத்த கிஃப்ட் எடுத்துருவாங்க. ஒன்று ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறதே இல்லை. அதுக்கு அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணுறதுல தான் ரொம்ப மெயினாக இருந்தாங்க. ஸோ இப்படி தான் அவங்க அன்றைக்கி ஃபன் பண்ணிவிட்டு கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே அடுத்ததாக வந்து என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பாட்டெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நாங்கள் இளையராஜா சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போதே அடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு கொஞ்சம் போகவும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சது. ஸோ செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணி சாப்பிட்டு எல்லாம் முடித்த பிறகு அடுத்து நைட் என்ன பண்ண போகிறோன்னு சொன்னால், குட்டீஸ் எல்லோரும் இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்க்கலான்னு சொல்லி எல்லோரும் டிசைட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்குறாங்க. குட்டீஸுக்கு எப்பயுமே இந்த மாதிரி எல்லோரும் ஒன்று சேரும்போது படம் பார்க்குறதுனா சூப்பராக இருக்கும். அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். போடா பதறிக்கிட்டு ஓடுறத பாரு எடுக்கிறேன். கீழே பாருங்க பாப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ஒரு மாதிரியாக எங்களோட பர்த்டே பார்ட்டி, எங்களோட ஃபேமிலி கெட் டுகெதர்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே இந்த மாதிரி தான் முடிஞ்சது. ஸோ நீங்களும் எங்களோட சேர்ந்து எங்களோட இந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப எனக்கும் சந்தோஷம். நீங்களும் கண்டிப்பாக இதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ திரும்பியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வரேன். ஸோ நீங்களும் மறக்காமல் கெண்டி பொண்ணு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.